பிரமாணம். புதிய ஏற்பாட்டு சபை வரும் பொழுது புதிய ஏற்பாட்டு சபையில் அது எப்படி மாத்தினாங்கன்னா, நீங்க வாசிங்க 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 7 வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இப்போ சபைக்கு வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணம் கொடுத்தார், 10:1 எனக்கு உரியது. ஆனா சபைன்னு வரும் பொழுது இப்ப சபை 10:1ங்கிற கான்செப்டையே ஒதுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ உற்சாகமா என்ன செய், நீ 10:1 இல்ல, நீ ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளவு என்ன செய்யலாம். அதனாலதான் ஆதி சபை என்ன பண்ணுச்சுன்னா, முதல் சபை உருவாகும் பொழுது 10:1 கொடுக்கல, எவ்வளவு கொடுத்தாங்களா? எவ்வளவு கொடுத்தாங்க? 10ஐயும் கொடுத்தாங்க. காணியாட்சிகளை வித்து கொண்டு வந்து ஆதி சபையில எல்லாரும் எங்க வச்சாங்க? சபையில வைத்து பொதுவாய் அனுபவித்தார்கள். ஏன் அப்படி? அது பிரமாணமா கத்த கொடுக்கல, அவங்க அந்த அளவுக்கு உற்சாகமா இருந்தார்கள். அப்போ புதிய ஏற்பாடு வரும் பொழுது தசமா காணிக்கைங்கிற லிமிட் ஆண்டவர் வைக்கல. நீ உன் மனசுல தேவன் மேல எவ்வளவு உற்சாகமோ நீ அவ்வளவாய் தாராளமாய் கொடு. என்னடா பாஸ்டர் கொடுக்கறத குறித்து இவ்வளவு பேசுறாரு. நம்ம ஆசீர்வாதம் எங்க தடைபடுது தெரியுங்களா? தேவனுக்கு கொடுப்பதில் நம்ம கணக்கு பார்க்கிறோம். நிறைய நேரங்கள்ல தசமாங்க தானே பார்த்துக்கலாம், இவ்வளவு தசமாவ கொடுக்கணும், தசம பாகத்தையும் தசம பாகமா உடைச்சு என்ன செய்தோம். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் இவ்வளவு கொடுத்த பத்தாதா? நீங்க அந்த 2 கொரிந்தியர் 9:6 வசனத்தை வாசிங்களேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் மனசுல எவ்வளவு உற்சாகம் வந்து அவ்வளவு என்ன செய், கொடு. ஆனா நீ என்ன கொடுக்கறியோ அதுலதான் உனக்கு. அல்லேலூயா. நான் சொல்ல வசனம் அப்படிதான் சொல்லுது. உற்சாகமா தானே பாஸ்டர், 10:1 என்னால தர முடியாது பாஸ்டர், எனக்கு 1000 செலவு இருக்குது. தேவன் ஒரு நாள் நம்மை கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. அவனவன் தன் மனதில் நிர்ணயித்தபடியே கர்த்தர் கொடுக்கிறத உற்சாகமாய் நீ சிறுக விதைத்தால், சர்ச்சுக்கு தானே இவ்வளவு கொடுத்தா போதும், ஊழியத்துக்கு தானே இவ்வளவு கொடுத்தா போதும், தசமாக தானே இவ்வளவு கொடுத்தா போதும், நீ என்ன விதைக்கிறியோ அதை தான் என்ன செய்வ, அறுப்பாய். அப்ப நம்ம ஆசீர்வாதம் ஏன் தடைபடுது? தேவன் நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்களில் நாம் கர்த்தர் உதாரத்துவமாய் தரும் பொழுது தேவன் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்க அதே மல்கியால 3 அதிகாரம் 8 வசனம் வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. 2 சொல்றார் கர்த்தர், தசமபாகத்திலும். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் யாரை வஞ்சிக்கிறானா? தேவனை. எதில் என்னை ஏமாத்துறன்றார் கர்த்தர். எதுல ஏமாத்துறனா, உனக்கு எவ்வளவு வருமானம் எனக்கு தெரியும், ஆனா நீ என்ன பண்ற, உன் தசமபாகத்தை எனக்கு கொண்டு வராம என்ன செய்யற, என்ன ஏமாத்துகிறாய். 2வது என்னதான்? காணிக்கை வேற, தசமபாகம் வேற. தசமபாகங்கிறது நம்முடைய வருமானங்களில் 10:1. காணிக்கைன்னு சொல்லும் பொழுது என் ஆலயத்துக்கு வரும் பொழுது வெறுங்கையாய் வராத. நம்ம ஆண்டு ஆலயத்துக்கு வரும் பொழுது அவரை கனப்படுத்த அன்புக்கு அடையாளமாய். இப்போ நாம ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போறோம், ரொம்ப நேசிக்கிறோம் அவங்கள, வெறுங்கைய போவோமா ஒரு மூட்டை முடிச்சு வாங்கிட்டு போவோமா? சொல்லுங்க, வாங்கிட்டு போக மாட்டோமா? அந்த பழக்கமே நமக்கு சுட்டு போட்டாலும் வராது பாஸ்டர், அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது ஒரு பிஸ்கட் பேக்கெட்டையாவது கையில் என்ன செய்யறோம்? ஏங்க வாங்கிட்டு போறோம்? அவங்க மேல இருக்கிற அந்த கான்செப்ட் கத்து. என் சமூகத்தில் வெறுங்கை என்ன செய்யாத. சில பேருக்கு சபைக்கு வரும்பொழுது காணிக்க போடுறதே பெருசா, காணிக்க வாரமா போடணும். நீங்க மறந்துட்டு வந்துட்டேன். என்ன செய்யறோம்? நாங்க எப்போ ஆலயத்துக்கு கிளம்பும் பொழுதும் நாங்கள் கிளம்புக்கு முன்னாடி எங்க எல்லாருடைய காணிக்கை எடுத்து, நீங்க என்ன நினைச்சாலும் சரி, சில நேரத்தில் என் பசங்க பாக்கெட்ல மறந்து வச்சுட்டு வந்தா நான் என்ன அடிப்பேன்னு கேட்டு பாருங்களேன். ஆலயத்துக்கு போனாங்க என்ன செய்யணும்? காணிக்க போடணும். ஏன்? அது கர்த்தருடைய பிரமாணம். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், கர்த்தர் என் தேவையை அற்புதமாய் சந்திக்கிறார், என்னை ஆசீர்வதித்தார், நான் காணிக்கை போடணும் ஆண்டவருக்கு. தசமா கர்த்தருக்குரியது. காணிக்கை ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? செலுத்து. இப்படி ஆண்டவர் நீ செய்து பாரு, நான் வானத்தில் பலகையில் திறந்து என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய ஊழியமா, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எனக்கு கொடுக்கிறது கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். ஆனா நான் கொடுக்கிறத கணக்கு பார்த்தேன்னா தேவன் என்னை ஆசீர்வதிக்கவே முடியும்.
இந்த கொடுக்கறத பவுல் சொல்லும் பொழுது விதைக்கு அடையாளமா சொல்றாரு, அப்படிதானே? சிறுக விதைக்கிறவன் சிறுக. அது அப்ப கொடுக்கிறது என்னவா? விதையா. நம்ம கொடுக்கும் போது கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? அந்த 2 கொரிந்தியர் 9:10 வாசிங்களேன். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நாம கர்த்தர் கொடுப்பது என்னவா? விதையா. நாம கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் என்ன பண்ணுவாரா? விதைக்கிற நமக்கு புசிக்கிற ஆகாரத்தை செய்வாரா? நீ ஆண்டவர் தசமா காணி கொடுத்தா நான் உன்னை ஆகாரம் கொடுத்து ஆசீர்வதிப்பேன். அடுத்து விதை என்ன செய்வேன்? நீ அடுத்து இன்னும் கொடுப்பதற்கு நான் விதை என்ன செய்வேன்? கொடுப்பேன். அப்ப நம்ம ஆண்டவர் கொடுக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் கொடுக்க வைக்கிறார், நம் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். நம் நிறைய நேரங்களில் ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னா, கர்த்தருக்குரிய தசம பாகம், கர்த்தருக்குரிய காணிக்கை, கர்த்தருக்கு கொடுப்பதற்கான பல நமக்கு இருந்தும் நாம கொடுக்காம கர்த்தருக்கு கொடுப்பதிலே நாம வஞ்சகம் பண்ணுவதனால நிறைய நேரங்கள்ல கைக்கு வருவதை நம்மால அனுபவிக்க முடியல. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட முடியல. 1ஆம் தேதி இருக்கிற சந்தோஷம் 30ஆம் தேதி இல்ல. ஏன்னா வருமானம் வந்தது எங்க போகுதுன்னு தெரியல. ஏன்? கர்த்தருக்கு கொடுப்பதிலே உண்மை இல்லை. நீ லேவியராகமம் 27:30 வாசித்தீங்கன்னா, தசமா காணிக்கலாம் கர்த்தருக்குரியது. அது என்னவா? பரிசுத்தமானது. கர்த்தருக்குரிய தசமா காணிக்க இது பரிசுத்தமானது. அது நாம விழுங்கிட்டா அது நமக்கு என்னவாகுமா? நமக்கு என்னவா மாறுமா? கண்ணியாக மாறும். பொருத்தனை பண்ணின பின்பு யோசிப்பது. ஒருவேளை கர்த்தருடைய ஏவுதலினால் ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம், வாயை திறந்து அறிக்கை பண்ணிட்டோம், பொருத்தனை பண்ணின பின்பு அது யோசிப்பது நமக்கு என்னவாகுமா? அப்ப கர்த்தருக்கு கொடுப்பது நம்முடைய ஆசீர்வாதத்தின் அச்சாரம். கொடுப்பதுல உண்மையா இருக்கு. நம்ம கொடுக்காம இல்ல, கொடுக்கிறோம். உண்மையா கொடுக்கிறேனா? மனப்பூர்வமாய் கொடுக்கிறேனா? உற்சாகமாய் கொடுக்கிறேனா? கர்த்தருக்குரியதை நான் கர்த்தருக்கு செலுத்துகிறேனா? நிதானிச்சு பாருங்க. தேவனுக்கு கொடுப்பதில் உண்மை, இதுல உண்மையா இருங்க. நிச்சயமா சொல்லுகிறேன், கர்த்தரும் குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தையும் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தையும் உங்க ஊழிய பாதையா இருக்கட்டும், நீங்க இருக்கிற இடமா இருக்கட்டும், உயர்த்தி மேன்மைப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.